ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3ஆம் பருவத் தேர்வு 2025 தொகுதி மதிப்பீடு சோஷியல் சயின்ஸுக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 4th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் டெஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours. சரியான விடையினை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ஒரு 5 இருக்குது. புக் பேக் வந்து நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 by 1 வந்து இருக்குது. மலைகளுடைய ராணி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஊட்டி. ஸோ அதே மாதிரி கீழே சரியா தவறாக கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது. தமிழர்கள் உலகமெங்கும் வாழ்கின்றார்கள். சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியா தவறு புக் பேக் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. பொருந்தாததை கண்டுபிடித்து வட்டம் எழுதுக. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு நெற்களஞ்சியம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. குறுகிய விடைவெளி பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது? அலுவலக மொழிகளுள் ஒன்றாக தமிழ் மொழியினை கொண்ட நாடுகளின் பெயர்களை குறிப்பிட. அடுத்து பார்த்தோன்னா கல்லணை பற்றி சிறுகுறிப்பு வரைக. குழந்தைகளுக்கு உரிமைகள் ஏதேனும் 3 எழுது. மியான்மர் நாட்டின் தேசத்தந்தை யார்? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அதே மாதிரி வாஷ் என்பதன் விரிவாக்கம் என்ன? தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையே உள்ள கடந்த கால உறவுகளை விவரிக்கும். 2, 5, 10. அதே மாதிரி கீழே திருமலை நாயக்கர் அரண்மனையின் முக்கிய அம்சங்கள் யாவை? நல்லா படித்து வச்சுக்கோங்க. நில வரைபடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மேப்பில் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய 4th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.